வணக்கம். செல்வகுமாரின் மாலை 6 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 டிசம்பர் 29 வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு, வானிலை அமைப்பு மற்றும் வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும், இவையெல்லாம் இதில் பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் காக்காட்சி திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து தலா 16 சென்டிமீட்டர் 160 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இது எங்கே இருக்குன்னா, திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட மலைப்பகுதி மாஞ்சோலை மற்றும் அதற்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய காக்காட்சி ஊத்து போன்ற பகுதிகள் 16 சென்டிமீட்டர். மேலும் திருநெல்வேலி மாவட்டம் 4 15 சென்டிமீட்டர். மேலும் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை 6 சென்டிமீட்டர். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் தலா 2 சென்டிமீட்டர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, கடலூர் மாவட்டம் சிதம்பரம், திருவாரூர் மாவட்டம் குடவாசல், கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர், மேலும் திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலராணை, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைநகர் நாகப்பட்டினம், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, மயிலாடுதுறை மாவட்டம் தலைநகர் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை தலா 1 சென்டிமீட்டர். அதிகபட்சமாக காக்காட்சி ஊத்தில் 16, 4 15 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. வானிலை அமைப்பை பார்ப்போம். நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி தற்பொழுது மாலத்தீவை விட்டு மேற்கு நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது. மேற்கு நோக்கி நன்றாகவே நகர்ந்திருக்கிறது. ஆனால் மிக தொலைவிலே, வெகு தொலைவிலே, அதாவது மாலத்தீவு பகுதியை விட்டு சென்று விடாது. அது படிப்படியாக வடமேற்கு திசையில் நகர்ந்து லட்சத்தீவு பகுதியை வரக்கூடிய நாட்கள் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். தென் மாவட்டங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் நள்ளிரவு அதிகாலை ஆங்காங்கே மழை இருக்கும். உள்ளேயும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். தென் மாவட்டங்களில் சற்று கூடுதல் இடங்களில் மழை இருக்கும். குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை இருக்கும். அதுலேயும் குறிப்பாக மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து மற்றும் பாபநாசம் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இருக்கும். இந்த நிகழ்வு, அதாவது சரியாக சொல்ல போனோம்னா, கன்னியாகுமரியிலிருந்து 1100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்காது ஒரு மையம். மிக தொலைவில் இருக்கிறது. நிலநடுக்கோட்டுக்கு அருகிலே மாலத்தீவுக்கு தெற்கு புறமாக பயணிக்கிறது. ஆகவே இது ரொம்ப தொலைவில் இருக்கிற காரணத்தினால இந்த கிழக்கு காற்று வருகை என்பது, அதாவது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் காற்றும் எட்டவில்லை, கிழக்கு காற்றும் குளிர்ச்சியாக வருகிறது. அதுவும் ஆங்காங்கே குறைவான பரப்பில் தான் மழை பெய்யுது. இதே வானிலை வரக்கூடிய 2ஆம் தேதி வரைக்கும் நீடிக்குங்க. ஆக புத்தாண்டில் கூட பெரிய மழை எதிர்பார்த்துருந்தோம், அது கூட இல்லை. 2ஆம் தேதி வரைக்கும் இதே மழைப்பொழிவு இருக்கும். ஒருவேளை இது கேரள கடலோரத்திற்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி நெருங்கி வரும் பட்சத்தில் மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் கூடும். அது லட்சத்தீவு அருகே தான் போகும்போது தெரிகிறது. இன்னும் கொஞ்சம் கிழக்கு நோக்கி நகர்ந்து ஒட்டி வந்தால் அது தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கூட்டச் செய்யுமே தவிர பெரிய அளவில் இந்த நிகழ்வால் மழைப்பொழிவை எதிர்பார்க்க முடியாது. ஆக இந்த அறிக்கையை கேட்டதும் உடனடியாக மனசோர்வு அடைந்துவிடக்கூடாது. இந்த அறிக்கைக்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்வு, அதுவும் இந்த படத்தோடு இணைத்திருக்கிறேன் பாருங்கள், தொடர்ச்சியாக அதிலே வரும். இந்த நிகழ்வும் அடுத்த நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரும். அதாவது அப்பால் போனால் கூட, ஒருவேளை அப்பால் குமரிக்கடல் வழியாக போனால் கூட நெருக்கமாக குமரிக்கடலுக்கு வரும். அதனால் பழையபடி திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரிக்கு வெள்ளம் வரும் என்று நினைக்க வேண்டாம். அதிக மழைப்பொழிவு இலங்கைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். அதாவது இலங்கையை மையமாக வச்சு தான் அந்த நிகழ்வு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரு காற்று இணைவு என்பது இலங்கையோட தென்கிழக்கு, கிழக்கு பகுதியில் அமையும். தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த அமைப்பு வரக்கூடிய அடுத்த சிஸ்டம் எப்போ சொல்லியிருக்கோம், 3ஆம் தேதியிலேருந்து சொல்லியிருக்கோம். ஆனால் 4ஆம் தேதியிலிருந்து 4, 5, 6, 7, 8 தேதிகளில் அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கும். புரிஞ்சுங்க. ஆகவே அந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுக்கும். அது மட்டுமல்ல, அதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு நிகழ்வு 8
8 வரைக்கும் இந்த நிகழ்வு, அடுத்த 10, 11, 12 இல்லாட்டி 9, 10, 11, 12 ஆகிய 4 நாட்கள். ஆக மழைப்பொழிவு இந்த நிகழ்வு 2ஆம் தேதி வரைக்கும் இப்படிப்பட்ட வானிலையை தான் ஆங்காங்கே நனைக்கும் மழை, லேசான மழை, மாஞ்சோலை, ஊத்து, நலுமுக்கு போன்ற பகுதிகளில் சற்று கனமழையிலிருந்து கனமழை, மேலும் நெருங்கி வந்தால் தென் மாவட்டங்களுக்கு சற்று கனமழையிலிருந்து கனமழை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்குமே தவிர 2ஆம் தேதி வரைக்கும் இதே வானிலை தான் தொடரும். 3ஆம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு, 4ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். 4லிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் கிடைக்கும். ஆகவே இந்த நிகழ்வு குறித்து ஆழ்ந்த அறிக்கையை நாளை காலை சமர்ப்பிக்கிறேன். மழைப்பொழிவு எப்படி அமையும், அதாவது கண்டிப்பாக நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். இது இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் கடந்து அரபிக்கடலுக்கு போகுமா, குமரிக்கடல் வழியாக கிழக்கு காற்றை அதிகமாக ஈர்த்து மழைப்பொழிவை கொடுக்குமா, அல்லது ஏறி வந்து டெல்டா மாவட்டங்கள் வழியாக ஒரு செயலிழந்த ஒரு காற்று சுழற்சியாக தாழ்வு நிலையாக உள்ளே பயணிக்குமா போன்றவையெல்லாம் ஆய்வில் இருக்கிறது. தமிழ்நாட்டின் கரையோரம் வழியாக வடக்கு நோக்கி நகரவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக வடக்கு நோக்கி வடகடலோரம் வழியாக ஆந்திர பிரதேசம் வரைக்கும் எட்டி பிடித்து மழை பொழிவை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இவையெல்லாம் விளக்க அறிக்கையை, ஆழ்ந்த அறிக்கையை நாளை காலை சமர்ப்பிக்கிறேன். ஆனால் மழை பொழிவு இருக்கிறது. தயவு செய்து நாட்கள் நகரவில்லை. இந்த நிகழ்வு நம்ம மழை எதிர்பார்த்தோம், உண்மைதான். ஆனால் அந்த நிகழ்வும் வெகு தொலைவில் செல்கிறது. நிலநடுக்கோட்டு காற்றை பெற முடியவில்லை. ஆனால் கிழக்கு காற்றிலும் அதிக குளிர் இருக்கிறது. ஆகையினால இந்த பிரச்சனையை தவிர அடுத்து இன்னும் 2 நிகழ்வுகள் இருக்கிறது. மேலும் ஜனவரியில் அவ்வப்பொழுது சிறு சிறு நிகழ்வுகள் மழை கொடுக்கவும் இருக்கிறது. ஆனால் நல்ல மழைப்பொழிவு வரக்கூடிய 4ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை இருவேறு நிகழ்வுகள் காரணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் முழு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். ஆகவே தொடர்ந்து வானிலை கூட இணைந்தே இருங்கள். திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸோடு இணைந்தே இருங்கள். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும், இலங்கை வானிலையை பொறுத்த வரைக்கும் இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் பாதிக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது. வரக்கூடிய 5, 6, 7, 8, 9 தேதி வரைக்கும் இலங்கையோட தென்கிழக்கு பகுதி, கல்முனை போன்ற பகுதிகள், திரிகோணமலை வரைக்கும் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை மற்றும் முல்லைத்தீவு போன்ற பகுதிகள் மற்றும் இந்த பகுதியெல்லாம் டெல்டா மாவட்டங்கள் போலவே நல்ல மழை பொழிவை கிடைக்கும். ஆகவே அதையும் தாண்டி வடகடலோரம் வரைக்கும் எட்டி பிடித்து மழை கொடுப்பதற்கே வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும், தென் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் அது தொடர்பாக அது எந்த மாவட்டத்திற்கு எவ்வளவு மழை பொழிவை கொடுக்கும், எந்தெந்த தேதிகளில் அது முன்னேற்றம் இருக்கும், எப்படிப்பட்ட வழித்தடத்தை ஏற்படுத்தும், அதோட தீவிரத்தன்மை என்பதையெல்லாம் நாளை காலை அறிக்கையில் விரிவாக சமர்ப்பிக்கிறேன். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.